தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறார். ஆரம்பத்தில் விஜய் தனித்து போட்டியிடப் போவதாக கூறியிருந்தார். மேலும் அரசியல் சம்பந்தமான மாநாடுகளையும் செய்து வருகிறார். மே 30ஆம் தேதி தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்க இருக்கிறார். இந்த சூழலில் அவரது கொள்கையில் இருந்து மாறியபடி சில விஷயங்கள் இப்போது வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்புச் செயலாளராக இருந்து வருபவர் ராஜ்மோகன். இவர் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து கூறி வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் சில விஷயங்களை பேசியிருக்கிறார். தவக கூட்டணி அமைக்க தயார். அதாவது திமுக மற்றும் பாஜகவை தவிர்த்து எந்த கட்சி வந்தாலும் கூட்டணி அமைக்க தயார். பாசிசத்தோடும் பாயாசத்தோடும் எங்களுக்கு கூட்டணி கிடையாது என்பதில் உறுதியாக இருப்பதாக ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். இதை விமர்சித்து ப்ளூ சட்டை மாறன் பதிவு போட்டியிருக்கிறார். அதாவது தவக கட்சியிலிருந்து ஏதாவது தெளிவான அறிக்கை வரும் என்று பார்த்தால் அது நடந்த பாடு இல்லை. மேலும் எதிரி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. மேலும் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் திமுகவுடன் கூட்டணியில் உள்ளது. பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்களை வைத்து உள்ள நீங்கள் எப்படி பாமகவுடன் கூட்டணி அமைக்க இயலும்? நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனியாக போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டது. பல இஸ்லாமிய கட்சி அமைப்புகள் உங்களுடன் சேரவில்லை. பின்பு யாருடன் தான் கூட்டணி வைக்கப் போகிறீர்கள்? தைரியம் இருந்தால் தனித்து போட்டியிடுங்கள் அல்லது உங்கள் டீம் பார்ட்னர்களான அதிமுக, பாஜக அணியில் சேருங்கள். இல்லை என்றால் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ், பவன் கல்யாண் ஐனசேனா உடன் பந்திய கூட்டணி அமையுங்கள். ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்கும் என்று ப்ளூ சட்டை மாறன் பதிவு போட்டிருக்கிறார்.